லைவ்ல பயங்கரமா சாண்ட்ரா வந்து வார்த்தைய விடுறாங்க. எஃப்ஜே, கனி எல்லாம் ரொம்ப மட்டமா பேசுறாங்க. ரொம்ப ஓவரா வந்து வார்த்தை விடுறாங்க. ஆக்சுவலா வந்து திட்டுறது, சண்டை போடுறது வரைக்கும் ஓகே. பட் வார்த்தை விடுறது வந்து ரொம்ப டூ மச்சா வார்த்தை விடுறாங்க. இவங்கெல்லாம் படுவாங்க. இதுக்கு இவங்க ஃபேமிலி அனுபவிக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு கூட ஒரு கப் பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. பார்வதி வந்து இவங்க கிட்ட வந்துட்டு ஆமா அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. எப்பவுமே இந்த மாதிரி குரூப்பிசம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அங்க போயிட்டு பேசுறாங்க. ஒரு கப் பால் தானே, ஒரு பொண்ணுக்கு தேவைன்னா கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அவங்க கொடுத்த இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சொல்லிடுறாங்க. இங்கே வந்து சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இடையில எஃப்ஜே கிட்ட அதை சாண்ட்ரா வந்து ஒரு பொய் சொல்கிறாங்க. சாண்ட்ராக்கு பொய் வந்து கை வந்து கலை போல இருக்குது. சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் பால்லாம் எடுத்து குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு அதுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி அதில் உள்ளே வச்சுருக்காங்க. நான் அதை பாத்திரத்தில் ஊற்றி கூட நான் வந்து எஃப்ஜே கிட்ட காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. இதை வந்து எஃப்ஜே கிட்ட யாரோ போட்டு கொடுக்க எஃப்ஜே வந்துட்டு இல்லை நான் டேரெக்டாகவே வந்து கேட்குறேன், அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து டேரெக்டாக வந்து சாண்ட்ரா கிட்ட கன்ஃபர்ம் பண்ணுறாங்க. நீ எங்கே என்கிட்ட அப்படி இந்த மாதிரி காமிச்ச, நீ எதுவுமே அந்த மாதிரி என்கிட்ட இது வரைக்கும் காமிச்சதே கிடையாது. பால் வந்து யாரோ எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க நீ சொல்லியிருக்க, ஆனால் அதுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி வச்சாங்கன்னு சொல்லி நீ அதை பாத்திரத்தில் ஊற்றிலாம் என்கிட்ட காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாங்க. இல்லை நான் கண்டிப்பாக காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. இப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, அப்போ லாஸ்ட் வீக் ப்ரஷ் எடுத்து வச்சதும் சாண்ட்ரா தான் போல இருக்கு. ஏன்னா வாய் எடுத்த போய் மட்டும் தான் பேசுகிறாங்க. ஆனால் இவ்வளோ கேமராஸ் இருக்குது, குறும்படம் போடுவாங்க, தெரிஞ்சு எப்படி இப்படி போய் பேசுகிறாங்கங்கிறது தெரியல. ஸோ இந்த சண்டையெல்லாம் இப்படி இதாகி கடைசி சுபிக்ஷாலாம் வந்து பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி ரம்யாலாம் வந்து எடுத்து பால் கேட்டு வாங்கி குடிச்சிருக்காங்க. சபரி கேப்டனாக இருக்கும்போது கிடச்சிருக்கு அப்படின்னு. என்ன கேட்டால் ஒரு கப் பால் கொடுத்துருக்கலாம். ஒரு கப்பு தேவையில்லை, ஒரு டீ போடுறதுக்கு 1/2 கப் பால் போதும். அப்படி இல்லைனாலுமே வந்து திவ்யாவோட 4 போர்ஷனை கட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா என்னென்னா மொத்தமாக ஒரு டீ போடும்போது நம்ம ஒரு 20 பேருக்கு டீ போடுறோம் அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு 1/2 கப் பால் எடுத்துகிட்டு டீ போட்டாலும் லைட்டாக தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ண போகிறது கிடையாது. அது வந்து கொடுத்துருக்கலாம். உண்மையிலே ஒரு தலைவலின்னு சொல்லும்போது ப்ளஸ் அவங்க நேற்று நிறைய வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா அதை வச்சு மற்றவங்க எல்லாருமே கண்டென்ட் பண்ணுறாங்க. திவ்யாவுக்கு அதை பொலைட்டாக கேட்க தெரியாது. இதுதான் அந்த சண்டை நடந்ததுக்கு மெயின் காரணமாக இருந்திருக்கு. கடைசியாக ஒரு வழியாக கன்வின்ஸ் ஆகி இல்லை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லும்போது திவ்யா இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு அப்படி பால் வேண்டாம், எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் திவ்யா பேசாமல் சரி தந்தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சு அந்த டேப்லெட்டை போட்டுருக்கலாம். பட் திவ்யா அந்த பால் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. வேண்டாம்னு சொல்லி கடைசி ஜெயிலுக்குள்ளே போயிடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே போயிட்டும் பயங்கர அலும்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனி வேற அந்த பக்கம் வராங்க. கனி வந்தோடனே கனியை வந்து பயங்கரமாக வந்து சாண்ட்ரா வந்து நிறைய வார்த்தை விட்டு பேசுகிறாங்க. கனியையும் நீங்கள் வந்து வேணும்னு பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஜெயில் போகிறது வரைக்கும் கனி வந்து நான் தூங்க போக மாட்டேன்னு கனி அங்கே வெளியில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்ஜே ஜெயிலுக்கு போகாமல் இருந்தால், கனி ஜெயிலுக்கு போகாமல் இருந்தால், அப்போ நானும் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் இவங்கெல்லாம் வந்து போகாமல் இருந்தது கொஞ்சம் நேரம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சாண்ட்ரா தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கொஞ்சம் நேரம் போகாமல் இருந்தால் நாங்கள் ரொம்ப நேரம் போகாமல் இருப்போம், இதில் என்ன இருக்குது, அதை எப்படி அவங்க டிசைட் பண்ண முடியும், அவங்க போகாதப்போ நாங்களும் போக மாட்டோம். கடைசி எப்படியோ ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே போய் தான் தூங்கியிருக்காங்க. ஸோ இதான் நடந்திருக்கு. இனி என்னென்ன நடந்துச்சுன்னு மைன்யூட்டை பார்த்து உங்களுக்கு தனி வீடியோஸ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.